ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே கிட்டத்தட்ட 20 நாளாக இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிற்கிற மாரி தெரியல நிலைமைகள் எதுவும். பல பள்ளி மாணவர்கள் இறந்துருக்கிறாங்க, பொதுமக்கள் பலர் இறந்துருக்கிறாங்க, குடியிருப்புகள் இடித்து தள்ளப்பட்டிருக்குது. இந்த நிலையில் நேற்று வந்த செய்திகள் அடிப்படையில் கல்ஃபில் இருக்கிற பல இயற்கை எரிவாயு கிடங்குகள்லாம் தாக்கப்பட்டு அது எரிகிற காட்சிகளை சர்வதேச ஊடகங்களும் அந்த காட்சிகளை ஒளிபரப்பு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் இது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை, எந்த அளவுக்கு இயற்கை எரிவாயு தட்டுப்பாடை உலக அளவில் ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் எல்லாருமான கேள்வி. அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கிறோம். முதல்ல யார் இயற்கை எரிவாயு கிடங்கு மேலே தாக்குதல் நடத்தினா, அப்புறம் எந்தெந்த கிடங்குகள்லாம் இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்குது? உலக மக்கள் எல்லாரும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்களோ, உலக நாடுகளே என்ன சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அது நேற்று நடந்திருக்கு. ஈரானுடைய கேஸ் ஃபீல்டு, அதாவது எரிவாயு உற்பத்தி நிலையம், சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இஸ்ரேலை தாக்கிட்டாங்க. இது ஈரான் தொடக்கத்துல இருந்தே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ், எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம், திருப்பி தாக்குவோம், அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த போர் தொடங்கின நாளிலிருந்து அவங்க எச்சரிச்சிட்டு இருந்தாங்க. இதில் நீங்கள் குறிப்பாக ஒன்று கவனிக்கணும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அதுல இருந்து தான் உலகத்தினுடைய ஆயில் தேவையில 20% பூர்த்தி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய கப்பல்களை ஈரான் நிறுத்திட்டாங்க. எந்தெந்த டேங்கர்ஸ்லாம், எந்தெந்த கப்பல்லாம் அது வழியா போகணும் அப்படின்றத நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அதுல நம்ம எவ்வளவு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆயில் மட்டும் கிடையாது, எல்பிஜி எல்லாமே அதே மாதிரி கேஸும் நமக்கு பிரச்சனையாச்சு. ஆசிய நாடுகள்ல, பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்காலெல்லாம் பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு, பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த நாடுகள்ல போட்டிருக்காங்க. இந்தியாவிலையும் கூட கேஸ் விநியோகத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் புக் பண்ணிட்டு கேஸ் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சூழ்நிலை. கடந்த வாரத்துக்கு முன்பு பெட்ரோல் பங்க்ல எல்லாம் மக்கள் பெரிய அளவுக்கு கியூல நின்று டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை மூடும் போதே இந்தியாவிலேயே அதை நம்ம ஃபீல் பண்ணோம். ஆசிய நாடுகள் பல இடத்துலயும் நம்ம ஃபீல் பண்ணோம். அமெரிக்காவில் கூட கேஸ் விலை, ஃபியூயல் விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ன்ற அந்த கடல் வழிப்பாதை ஈரான் தடை பண்ணும் போது உலகத்தில் அதோடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈரானுடைய கேஸ் ஃபீல்டு, சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டாங்க. தொடக்கத்திலிருந்து ஈரான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்கள் திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க எச்சரிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஈரான் வளைகுடா நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே நான் தாக்குதல் நடத்த போகிறோம், அங்கே ஒர்க் பண்ணுற வளைகுடா நாடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற தொழிலாளர்கள்லாம் வெளியேற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த நாடுகள்லாம் தகவல் கொடுத்து அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் வெளியேற்றின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஈரான் தரப்புல இருந்து மிசைல்ஸ் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. எந்தெந்த நாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, சவுதியில், கத்தாரில், எமிரேட்ஸில், குவைத்தில், இந்த நாடுகள்லாம் ஆயில் ஃபெசிலிட்டிஸ், கேஸ் ஃபீல்டெல்லாம் தாக்குதல் உள்ளாகி இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கத்தாரில் இருக்கிற ராஸ் லஃபான், அது உலக புகழ்பெற்ற நேச்சுரல் கேஸ் உற்பத்தி நிலையம். அது பெரிய அளவுக்கு லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தினுடைய நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுவோட தேவையில 17% அந்த கேஸ் ஃபீல்டு, கத்தாரில் இருக்கிற ராஸ் லஃபான் கேஸ் ஃபீல்டு தான் கொடுக்குது. தோஹால இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ராஸ் லஃபான் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இருக்கு. அங்கெல்லாம் ஒரே புகை மூட்டமா இருக்கு அப்படின்ற செய்திலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எனர்ஜியை பத்தி ஆய்வு பண்றவங்கன்னா பெரிய அளவுக்கு அச்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ராஸ் லஃபான் கேஸ் ஃபீல்டு அதோடைய தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட $20 பில்லியன், அதாவது நம்ம ஊர் ரூபாயில சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா 3 இருந்து 5 வருஷம் வரைக்கும் இதை சரி பண்றதுக்கு ஆகும். அது வரைக்கும் உலக நாடுகளுக்கு தேவையான இயற்கை எரிவாயு, எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருக்கும். 17% கிடைக்கும். 17% 5 வருஷத்துக்கு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்ற நிலைமை ஒரே ஒரு தாக்குதல் ஏற்படுத்திருச்சு. கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நம்மளே ஒரு பாதிப்புக்குரிய இடத்துல இருக்கும் போது இங்க இருந்து நம்ம
கல்லெறிஞ்சா நமக்கு தான் பாதிப்பு அதிகம். இங்க இருந்து கல் எறிஞ்சுன்னா இப்போ அங்க இருந்து தான் நடந்த தாக்குதல் இல்ல, அதுதான் ஈரான் தொடக்கத்திலேருந்து சொல்றாங்க. இந்த வளைகுடா நாடுகள்லாம் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் வைக்கிறதுக்கு, அமெரிக்கா ஆப்ரேட் ஆகிறதுக்கு, அவங்களுடைய ஃபிளைட் ஜெட் எல்லாம் அங்கிருந்து எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி மிசைல்ஸ் அங்கிருந்து ஏவுறதுக்கு நீங்க இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அங்க இருக்கிற வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க மிலிட்ரி பேசஸ் எல்லாமே அந்த நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக கிடையாது, அமெரிக்கா அதெல்லாம் தங்களுடைய தேவைக்காக தான் பயன்படுத்துது அப்படின்னு தொடக்கத்திலிருந்து ஈரான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து தான் ஈரானுடைய கேஸ் ஃபீல்டு கூட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. ஸோ அதனால குறிப்பா சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் தான் எங்க நாடு மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ஈரானுடைய குற்றச்சாட்டு. கத்தார்ல இருக்கிற ராஸ்லஃபான் கூட அமெரிக்காவுடைய எக்ஸான் மொபில் அந்த கம்பெனியோடைய முதலீடு அதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால யூஎஸ் அசெட்ஸ், யூஎஸ் உடைய சொத்துகள், யூஎஸ் உடைய மிலிட்ரி பேசஸ் இதெல்லாம் நாங்கள் குறி வச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இதை தொடங்கிலிருந்து ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த போர் தொடங்கினதுலேருந்து நாங்கள் சர்வதேச போர் விதிமுறைகளை மீறாம தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் வந்து இந்த ஆயில் ஃபீல்ட்ஸு, கேஸ் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் வந்து அட்டாக் பண்ணலை. அதே மாதிரி ஸ்கூல்ஸையோ ஹாஸ்பிட்டல்ஸையோ நாங்கள் இந்த போரில் அட்டாக் பண்ணலை. ஆனால் எங்களுடைய ஸ்கூல்ஸ் 20க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை தாக்கியிருக்காங்க, ஸ்கூல்ஸை தாக்கியிருக்காங்க, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கியிருக்காங்க, அதே மாதிரி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் தாக்கியிருக்காங்க. நாங்கள் அது மாதிரி எந்த ஒரு விதிமீறல்களையும் நாங்கள் செய்யலை, நாங்கள் வந்து போர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் போர் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றதான் ஈரான் தரப்புடைய வாதம். இது வந்து ரிட்டாலியேஷன் தான். ஈரானுடைய கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனதுக்கான எதிர் தாக்குதல் இவங்க கத்தார்லையும் சவுதிலையும் குவைத்திலையும் அதே போல எமிரேட்ஸ்லையும் அங்கே இருக்கிற ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் சவுதியில் ரெட்சியில் இருக்கிற ஒரு போர்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தடைப்பட்ட பிறகு சவுதி வந்து அவங்களுடைய ஆயில்லாம் ரெட்சி வழியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைவெர்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த போர்ட் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி குவைத் ஆயில் ஃபீல்டு இப்படி எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இதுக்கிடையில உலக நாடுகள் எல்லாமே வந்து இதுக்காக கவலை தெரிவிச்சு, குறிப்பாக இந்தியா கூட இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்பவும் கவலை அளிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. உலகத்துல பல நாடுகளும் அதை பத்தி கவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் சார்பா சகோதர நாடு மேலே வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தலாமா? அதான் உங்களுக்கு இப்போ வந்து ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி நேரம்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுன்றது எப்படி நியாயன்ற அவங்க வந்து இப்போ ஈரானுக்கு எதிராக வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னது? குறிப்பா கத்தார்ல இருக்கிறவங்க இது மாதிரி சகோதர இஸ்லாமிய நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்பு பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து முதல்ல தாக்குதல் நடத்தலை, நாங்கள் தொடக்கத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆயில் ஃபீல்ட்ஸ் மேலே தாக்குதல் நடத்துகிற எண்ணமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே, எங்களுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம், அப்படி ஒரு ரிட்டாலியேஷன் தான் இது. அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளைகுடா நாடுகள் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய ஏவலாளிகளாக இருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ்க்கு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க, அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் போர் விமானங்கள்லாம் அங்கேருந்து தான் புறப்பட்டு வருது, வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் புறப்பட்டு வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, அதே மாதிரி மிசைல்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிற நாடுகளாக தான் இந்த நாடுகள்லாம் இருக்குது. அதனால அதெல்லாம் வெளியேற்றணும். அதே மாதிரி அந்த நாடுகளில் இருக்கிற யூஎஸ் அசெட்ஸ், யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் இதெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தொடக்கத்திலேருந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவோ இல்லை மற்ற நாடுகளோ அதை எப்படி வெளில சொல்றாங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலேயே தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. அதை ஈரான் வந்து மறுத்து, நாங்கள் அது மாதிரி பொதுமக்கள் மேலேயோ சிவிலியன் ஸ்ட்ரக்சர் மேலேயோ நாங்கள் தாக்குதல் நடத்தலை, அமெரிக்காவுடைய சொத்துகள், அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருக்கோ அது மேலே மட்டும்தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி பல நாடுகளில் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்த வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடத்துறதை நாங்கள் நிறுத்திக்கிறோம், அது வந்து ரிட்டாலியேஷன் தான், எங்கள் மேலே நடந்த தாக்குதலுக்கு நாங்கள் திருப்பி நடத்தின தாக்குதல் தான், அதை நாங்கள் நிறுத்திக்கிறோம். ஆனால் இன்னொரு முறை எங்களுடைய கேஸ் ஃபீல்டோ ஆயில் ஃபீல்டோ தாக்குதலுக்கு உள்ளானால் நாங்கள் திருப்பி அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த ஆயில் ஃபீல்டு கேஸ் ஃபீல்டுலாம் தாக்குதலுக்கு உள்ளாச்சு இல்லைங்களா,
இதுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அதுக்கு பொறுப்பானவர்கள் அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதே எனக்கு தெரியாது, அதாவது ஈரானோட ஆயில் ஃபெசிலிட்டி மேலே வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுன்றதே எனக்கு தெரியாது, தேவையில்லாத தாக்குதல், அது என்னோட அலையன்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அதை அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இஸ்ரேல் பண்ணதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த தாக்குதல் நடந்தவுடனே உலக நாடுகளே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியா உட்பட பல நாடுகள் அதுக்கு கவலை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த கேஸ் சப்ளை இல்லை அப்படின்னா எல்லா நாடுகளும், குறிப்பாக யூரோப், ஆசியா, இப்படி எல்லா நாடுகள்லையும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். அதனால எல்லா நாடுகளுமே இதை ரொம்ப கவலையாக பார்க்குறாங்க. குறிப்பாக ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் பொழுதே இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே உலகத்தில் ஏற்பட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு எல்லாருடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸும் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற கேஸ் தட்டுப்பாடு, எனர்ஜி தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு எல்லாமே பர்மனண்ட் ஆகிடும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும், அது வரைக்கும் உலகமே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ட்ரம்ப்போடைய வருத்தத்துக்கு காரணம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது, ஈரானுடைய கேஸ் ஃபீல்டில் தாக்குதல் நடத்துனது எங்களுக்கு தெரியாது, இது வந்து இஸ்ரேல் நடத்திட்டாங்க, எங்களுடைய கோஆர்டினேஷன் இல்லாமல் எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவங்க நடத்திட்டாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டோம் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நேத்தனியாக கூட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரியான தாக்குதல் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதனால இனிமே அது மாதிரியான தாக்குதல் நடக்காது, எங்களுக்கும் தெரியாது, கத்தாருக்கும் தெரியாது இந்த மாதிரி தாக்குதல் நடக்க போகிறது, கத்தார் மேலே நடத்தின தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சோசியல் மீடியாவில். இந்த ரியாக்ஷனுக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து முதல் முறையாக பயந்துருக்காரு வெளிப்படையா. இந்த அவருக்கு வந்து தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரே தவிர தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகள் அவங்க சொன்னதும் ராய்டர்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இந்த தாக்குதல், ஈரானுடைய கேஸ் ஃபீல்டில் நடத்துகிற தாக்குதல் ட்ரம்ப்புக்கு தெரியும், யூஎஸ்க்கு தெரியும், தெரிஞ்சுதான் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்களோட யூஎஸ் கோஆர்டினேஷனோட தான் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாமலே இஸ்ரேல் இதை பண்ணிடுச்சு அப்படின்னு ட்ரம்ப்போட வாதமாக இருக்கு. ட்ரம்ப் ஏன் இதில் மட்டும் இப்படி ஒரு பின்வாங்கல் மாரி எதுக்கு இதில் பேசுகிறாரு? அவர் எப்பவுமே வந்து நாங்கள் இது நேவி அழிச்சிட்டோம், அவங்கள இப்போ போட்டு அழிச்சிட்டோம், அவங்க ஆர்மி எதுவுமே இல்லை, அழிக்கிறதுக்கு ஈரானில் எதுவுமே கிடையாது, எப்போ முடியுது, எப்போ நான் நினைக்கிறேன்னா அப்போ அந்த போரை முடிச்சுப்பேன் அப்படின்ற அந்த அளவுக்கு பேசினவர் கேஸ் ஃபெசிலிட்டியை வந்து அடிச்சதை ஏன் வந்து மறுக்கிறாரு, எனக்கு தெரியாமலே பண்ணிட்டாங்க அப்படின்றத ஏன் அப்படி அந்த பதட்டத்தை ஏன் காட்டுறாரு? ஈரான் வந்து இந்த ரிட்டாலியேஷன் திருப்பி தாக்குதல் நடத்துது இல்லைங்களா, அது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே மட்டும் அவங்க தாக்குதல் நடத்தலை, இஸ்ரேல் மேலேயும் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுடைய பவர் ஸ்டேஷன் அது மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலில் பவர் கட்டில் மக்கள் தவிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தியும் வந்திருக்கு. அதனால் இதோடைய ஈரானுடைய தாக்குதல், ஈரான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சு, எல்லாமே போரில் நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, இது ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் அமெரிக்கர்களுடைய, ஐரோப்பியர்களுடைய சொத்துகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. யூரோப்பில் இருந்தோம், யூஎஸ்ல இருந்தோம், நிறைய தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட்டில், ஆயில் இண்டஸ்ட்ரீஸில் பல இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கிருந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கு. இப்போ ஈரான் வந்து மிலிட்ரி பேசஸை தாண்டி ஆயில் ஃபெசிலிட்டிஸையோ அதுக்கு உள்ளார இருக்கிற சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை அந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம், பில்லியனியர்ஸ் எல்லாமே பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் திரும்பி எழவே முடியாத அளவுக்கான பாதிப்பை சந்திச்சிருவாங்க. அவங்க டூரிசம், ஆயில் இண்டஸ்ட்ரி எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். இந்த போர் நீடிச்சதுன்னா அந்த நாட்டுக்கு வரவே விரும்ப மாட்டாங்க. அப்புறம் டூரிசம் வந்து ரொம்ப பெரிய எல்லாமே போயிடும். இப்போவே வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து புறப்படுற விமானங்கள் பயங்கரமான டிக்கெட் விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு, பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ரொம்ப முன்னாடியே புக் பண்ணோம், 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. பல விமானங்கள்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்ற நிலைமையில போயிருக்கு. இப்படி ஒரு நிலையற்ற தன்மை கல்ஃப் கண்ட்ரிஸில் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த நாடுகள் திருப்பி வளர்ந்து வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதெல்லாம் வந்து அந்த நாடுகளும் சேர்ந்து ப்ரெஷர் போடுறாங்க, ஏன் அட்டாக் பண்ணீங்க, அந்த நாடுகளும் சேர்ந்து தான் கேட்குறாங்க எப்படி இந்த அட்டாக் நடந்துச்சு ஈரானோட கேஸ் ஃபீல்டு மேலே அப்படின்னு. கல்ஃப் கண்ட்ரிஸே கூட யூஎஸ்ஐ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ட்ரம்ப் மேலே ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து இப்படி ஒரு போஸ்டை போட்டு, நான் இதுக்கு காரணம் கிடையாது, எங்களுக்கு இது தெரியாது, கத்தாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது,
இஸ்ரேல் எங்களுக்கு தெரியாம இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்ப் வந்து இந்த போர் முடிஞ்சிருச்சு, நாங்க வெற்றி போட்டுட்டோம் அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனா இந்த போர் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரம்ப் ஏன் அப்படி சொல்றாரு? ட்ரம்ப் இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முதல் வாரத்திலே சொல்லிட்டாரு, நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கூட என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, யுஎஸ் உடைய ரொம்ப அதிநவீனமான ஃபைட்டர் ஜெட் போர் விமானம் F-35 அதனுடைய விலை வந்து 830 கோடி ரூபாய், அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள அமெரிக்காவுடைய போர் விமானம் F-35. அது வந்து அதிநவீனமான போர் விமானம், ரேடார்லேயே சிக்காது, அவ்வளவு விரைவா ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடும், விமானம் நடத்துகிற தாக்குதல், மேலே இருந்து கீழே போடுற கிரவுண்டில் போடுற குண்டுகள், அது மாதிரி எல்லாமே அந்த ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது. அது வந்து நடமாடும் அதிநவீன போர் மையம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு பேர். எல்லாமே ரேடாரோடைய டேட்டா, ஃபோட்டோஸு, எல்லா டீட்டெயில், இமேஜஸ் எல்லாமே அதோடைய பைலட்டுக்கு மேலே இருந்தே வந்துடும். அது மாதிரி மற்ற ஜெட்டு கூட தொடர்பு கொள்ள முடியும் அந்த ஜெட்டில் இருந்து அப்படின்ற அவ்வளோ அதிநவீனமான ஒரு ஜெட்டு. அந்த ஜெட்டு இன்னைக்கு தீப்பிடிச்சிருக்கு. தீப்பிடிச்சதோட மிடில் ஈஸ்ட்ல லேண்ட் ஆயிருக்கு. சேஃபா அதுல இருந்த பைலட் சேஃபா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்புல சொல்லியிருக்காங்க. அந்த ஜெட்டு ஈரானுக்கு மேல பறக்கும் பொழுது அது IRGC ஈரானுடைய ராணுவ படை அதை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அது தீப்பிடிச்சு மிடில் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு நாடுகளில் அது லேண்ட் ஆயிருக்கு. அதுல இருந்த பைலட் சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு ரீஃபியூல் பண்ற ஜெட், போர் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்புற இன்னொரு ராணுவ விமானம், அது வந்து போன வாரம் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி தீப்பிடிச்சு கிராஷ் ஆயிடுச்சு, எரிஞ்சு விழுந்துச்சு. அதுல இருந்த 6 அமெரிக்க போர் விமானிகள் உயிரிழந்துட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு விலை உயர்ந்த கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜெட்டை ஈரான் தாக்கி அடிச்சிருக்காங்க. இன்னொரு செய்தி அமெரிக்காவில இருந்து, வாஷிங்டன்ல இருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய படை தலைமையகம், பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க இருந்து ஒரு பில், ஒரு ஃபைல் மூவ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, $200 பில்லியன் போருக்காக தேவை, ஈரானுக்கு எதிரான போருக்காக. $200 பில்லியன் அப்படின்னா நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி, அந்த அளவுக்கு தொகை. அதாவது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட், வருஷத்துக்கு நம்ம போடுற எக்ஸ்பெண்டிச்சர் செலவு இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டு பட்ஜெட்ல, அந்த செலவு வந்து 4,4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சரே. 5 வருஷத்துக்கு செலவு பண்ணலாம் போல, 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு தொகையை ஈரானுக்கு எதிரான போருக்காக அமெரிக்கா கேட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வாரத்துல 12 பில்லியன் என்னவோ ஏற்கனவே செலவாயிருக்கு இந்த போர்ல. ஒரே வாரத்திலே 12 பில்லியன் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போரை நடத்துறதுக்காக எங்களுக்கு 200 பில்லியன், அதாவது 20 லட்சம் கோடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பில் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருக்கு. அது அங்கிருந்து US காங்கிரஸ்க்கு போயிட்டு ஒப்புதல் கிடைச்ச பிறகு அந்த பணம் ராணுவத்துக்கு, அமெரிக்க ராணுவத்துக்கு கிடைக்கும். இப்போ இந்த போர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு காஸ்ட்லியான போர். இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல, ஒயிட் ஹவுஸ்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு ரிப்போர்ட்டர் நேரடியாவே கேட்டாங்க, இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க, ட்ரம்ப்டே கேட்டாங்க, இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, நீங்க வின் பண்ணிட்டதா சொல்லிட்டீங்க, ஈரான்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இப்போ எதுக்கு $200 பில்லியன் நீங்க பணம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் ட்ரம்ப் என்னென்னமோ விளக்கம் கொடுக்குறாரு. நாங்க உக்ரைனுக்கு கொடுத்தோம், அங்க கொடுத்தோம், இப்படிலாம் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. பைடன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, எதுவுமே ரீபில்டு பண்ணல, நான் தான் அதை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு பெரிய ஒரு நீண்ட விளக்கம் அந்த ரிப்போர்ட்டருக்கு கொடுத்துருக்காரு. போரால அமெரிக்காவுக்கு பெரிய நஷ்டம், கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு நஷ்டம், ஈரானுக்கு நஷ்டம், உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு, அப்பாவி மக்களுக்கெல்லாம் பாதிப்பு. இவ்வளவு பெரிய பாதிப்பையும் இஸ்ரேலுடைய நன்மைக்காக நடக்கிற போர் தான் இது அப்படின்னு நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா US உடைய உயர் அதிகாரி, கவுண்டர் டெரரிசம், அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய டைரக்டரா இருந்த ஜோ கென்ட், அவரும் அதே தான் சொன்னார். இது வந்து இஸ்ரேலுடைய வார், இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த வாரில் இழுத்து விட்டுருச்சு, மக்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரியான குரல் அமெரிக்கா முழுக்க இப்ப பரவிட்டு இருக்கு. அந்த ஜோ கென்ட்டோடைய ரெசிக்னேஷன் லெட்டர் அமெரிக்காவோட பெரிய அளவுக்கு பரவி பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால இந்த போர் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்டும் கிடையாது, கல்ஃப் கண்ட்ரிஸோட நன்மைக்கும் கிடையாது, ஈரானுடைய நன்மைக்கும் கிடையாது, இஸ்ரேல் தான் இதை முன்னின்று நடத்திட்டு இருக்கு அப்படின்ற பிக்சர் இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க அது வந்துகிட்டு இருக்கு. ஓமன் நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அல்புசாய்தி அப்படின்னு அவருடைய பேரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி அது வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோல்லே கிடையாது, இஸ்ரேல் தான் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரி தான் US உடைய ஃபாரின் பாலிசி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓமனுடைய மினிஸ்டர் அவர் யார் அப்படின்னா
ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த அணு பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து மத்தியஸ்தம் பண்ணி நடத்திட்டு இருந்தவர் இந்த ஃபாரின் மினிஸ்டர், ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டர். அவரே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான். அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியை இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த போரை அவங்க செஞ்சிருக்க கூடாது. இது வந்து ஒரு பேரழிவு கிட்டி சொல்லணும் அப்படின்னு ஓமனுடைய அமைச்சரும் சொல்லியிருக்காரு. இப்படி பல இடங்கள்லையும் இந்த போருக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்றத எல்லாரும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அவங்க குடியிருப்பு பகுதிக்கு மேலே வந்து ட்ரோன்கள் வந்து பறந்துட்டு இருந்தது சில நாட்களா. அது வந்து ஈரானோட ட்ரோனாகவும் இருக்கலாம் அப்படின்லாம் செய்தி வந்து ஊடகங்களில் பரப்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொன்ன செய்தி அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகைகளில் வெளியான செய்தி. அதில் அமெரிக்காவுடைய 2 முக்கிய நபர்கள், ஒருத்தர் வந்து யுஎஸ்ஓடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அப்படின்றவர், இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத். ஸோ இந்த ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிலிருந்து அமெரிக்கா முழுக்க உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்குது. குறிப்பாக இந்த வாஷிங்டனில் இந்த மாதிரியான மிலிட்ரி பேசஸில் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கான பாதுகாப்பு. ஸோ அதை மீறி இந்த ட்ரோன் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா அமெரிக்க தலைவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான ஆலோசனை, எச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியே வர்றது, அதுவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான தகவல் ஏன் இப்போ வெளியே வருது, அமெரிக்க மக்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துது, அதாவது ஈரானால அமெரிக்க தலைவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரியான செய்திகள் அமெரிக்க ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் சில பேர் அந்த கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் வந்து அமெரிக்க மக்களுக்கு வந்து இப்படி ஒரு பிக்சரை கொண்டு வரணும், அதாவது ஈரான்னால நமக்கு ஆபத்து இருக்குதுன்ற கருத்தை ஏன் அமெரிக்க மக்களுக்கு அவங்க ஊடகமே வந்து விதைக்க நினைக்குது? தொடக்கத்திலிருந்தே அவங்க போர் தொடங்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈரானால அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்கு, ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் வேணாலும் அமெரிக்கா மேலே அதை யூஸ் பண்ணலாம், அதை அழிச்சிட்டோன்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்க. அப்புறம் மிசைல்ஸ் தயாரிக்கிறாங்க, அது வந்து நம்மளே தாக்கும், இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்க. ஆனா அந்த போரை அவங்க தொடங்கும் போது சொன்ன காரணம் ஈரானால அமெரிக்காவுக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க இந்த போரை தொடங்கினாங்க. அப்போ இப்போ ஈரானால பாதிப்பு இல்லை, ஈரானால அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கென்ட் அவர் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல தெளிவா சொல்லிட்டு, ஒரு பெரிய அளவுக்கு பொறுப்புல இருந்தவர், அவர் அப்படி சொல்லிட்டு பதவி விலகி இருக்கார். இந்த மாதிரியான செய்திகள் அமெரிக்காக்குள்ளார பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பயமுறுத்துற மாதிரியான தகவல்களை அமெரிக்கா தரப்புல இருந்து வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜோ கென்ட் வேற என்ன சொல்றாரு அதுல? அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல அவரு பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காரு, இது இந்த போர்ல அமெரிக்காவுடைய அடுத்த தலைமுறையை இழுத்து வர்றதுல நான் விருப்பம் இல்லை. அதோட இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அமெரிக்க ஊடகத்துக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ் உள்ளார ட்ரம்ப்போடைய இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் ட்ரம்ப் கேட்கிறாரு. மாற்று கருத்துகள் கொண்டவங்களை, இந்த போரை பற்றியான ஒரு கருத்து, முரண்பட்ட கருத்து இருக்கு அப்படின்னா அந்த கருத்தை சொல்றதுக்கு அவர் அனுமதிக்கல அப்படின்னு ஜோ கென்ட் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த இன்னர் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அது சொல்றதை மட்டும்தான் அவர் கேட்கிறாரு. அந்த சர்க்கிள் வந்து தவறான இன்புட்ஸ், தவறான தகவலை ட்ரம்ப்புக்கு சொல்லி இந்த போர்ல அமெரிக்கா இழுத்து விட்டுருச்சு அப்படின்னு அவரு, இஸ்ரேலோட லாபி அதுல இருக்குன்றதையும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல. அவர் ரெசிக்னேஷன் லெட்டர்லயே அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு, இஸ்ரேலுடைய லாபி தான் இந்த போருக்கே காரணம், அமெரிக்கா அந்த போர்ல இறங்கினதுக்கு காரணமே இஸ்ரேல் தான் அப்படின்றத அவர் ரெசிக்னேஷன் லெட்டர்ல சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்று கருத்துக்கு இல்லைன்னா விவாதிக்கிறதுக்கே ஒயிட் ஹவுஸ்ல இடம் கிடையாது, அந்த மாதிரிதான் எனக்கு ஒயிட் ஹவுஸ் நிலைமை இருக்கு. நாங்களாம் கூட அது வேண்டாம்னு நாங்க சொன்னோம், ஆனா அதை கேட்கல, அது நாங்க சொல்றதை கேட்பதற்கான சூழ்நிலையே ஒயிட் ஹவுஸ்ல இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. போர் நிறுத்துறத குறித்து, அதாவது மத்தியஸ்தனம் பண்ணி வைக்கிறோம் சொல்லி பல நாடுகள் வந்து முன்னுக்கு வராங்க. சைனா வந்திருக்குது, ரஷ்யா வந்திருக்குது, இன்னும் பல நாடுகள் வந்து அதுக்கான என்ன செய்யணுமோ எங்கள் பங்கை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட நாடுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், ஈரானாக இருக்கட்டும், இவங்க வந்து போர் நிறுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த போர் வந்து எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸத்திட்ட கேட்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ நாளைக்கு. ஏற்கனவே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா 5 நாளில் முடிஞ்சிடும், 3 வாரத்தில் முடிஞ்சிடும், 5 வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ட்ரம்ப் கையில் தான் இருக்குது, அவர் தான் அந்த போரை எப்போ முடிக்கணுமோ அவருடைய முடிவில் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. இந்தியாவுடைய ரா அமைப்போடைய முன்னாள் தலைவர் அமர்ஜித் சிங் அவர் இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஈரான் இந்த போரில் தோக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பலரும் உலகத்தில் இருந்த வார் எக்ஸ்பர்ட்ஸ், போரை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பலரும் கூட ஈரான் இந்த போரில் தோக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கையில் இருக்குது. அதே மாதிரி ஆயில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும்பொழுது ஈஸியாக ஈரானை தாக்கி அழிக்க முடியாது, ஈரான்கிட்ட
திருப்பி ரிட்டாலியேட் பண்றதுக்கான வாய்ப்பு, அதுக்கான கருவிகள், ஏவுகணைகள்லாம் அவங்கள்ட்ட இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு, அதனால தாக்க முடியாது அப்படின்னு பலரும் அதை அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீஸ் ஃபயர், போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீஸ் ஃபயர் அப்படின்றது போர் தற்காலிகமாக நிறுத்துறது, டெம்பரரி சொல்யூஷன் தான். அதுக்கு பிறகு அமெரிக்காவும் போயிட்டு அவங்க ஆயுதங்களை அதிகரிச்சுட்டு திருப்பி வருவாங்க, நாங்களும் ஆயுதங்களை சேகரிச்சுட்டு திருப்பி போருக்கு தயாராகணும். அதனால இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதுவும் அமெரிக்காவோட சீஸ் ஃபயர் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அமெரிக்கா தாக்குதல் நடந்திருக்கு. எங்களுக்கு 2 முறை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நாங்கள் ட்ரம்ப்பை குறிப்பாக நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல் கோரிக்கை ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, அது வந்து இப்போ இந்த கேஸ் ஃபீல்டு எரிஞ்சதாக இருக்கலாம், சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம், போருக்கான செலவாக இருக்கலாம், எல்லா செலவையும் காம்பன்சேட் பண்ணணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும். யார் இதுக்கு காரணமோ அவங்க அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க பேசஸ் அது அங்கே இருக்கவே கூடாது. இந்த போருக்கு பிறகு கல்ஃப் கண்ட்ரிஸ் முன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அமெரிக்காவுடைய விளையாட்டு திடலா, அதாவது அவங்க வந்து மிலிட்ரி பேசஸை நிறுத்தி வச்சுக்கிட்டு எங்களை அச்சுறுத்தக்கூடிய இடமா அது இருக்கவே கூடாது அப்படின்றது. அதாவது இந்த போருக்கு முன்னாடியான சூழ்நிலையும் போருக்கு பிறகான சூழ்நிலையும் முற்றிலும் வேறையா இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி, அதே மாதிரி இன்னொரு நாடு, அது ரஷ்யாவா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நாட்டுடைய முன்னிலையில கேரண்டி இருக்கணும், இது மாதிரியான ஒரு தாக்குதல் இனிமே நடக்கவே நடக்காது. அமெரிக்கா தரப்புல இருந்தோ இஸ்ரேல் தரப்புல இருந்தோ, எங்க மேல மட்டும் கிடையாது, ஸோ லெபனான் மேலேயும் சரி, பாலஸ்தீன் மேலேயும் சரி, எங்கேயுமே இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்கவே கூடாது. அமெரிக்கா இந்த மாதிரி நினைச்சே பார்க்க கூடாது. அப்படி ஒரு முடிவோட தான் அந்த போர். கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளோ யூரோப் கண்ட்ரிஸோ அவங்க இருக்கிறது அவங்க விரும்பல. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐநா சபை மத்தியஸ்தம் பண்றதையோ இல்லைன்னா ஐரோப்பா நாடுகள் மத்தியஸ்தம் பண்றதை கூட நாங்க ஏத்துக்க முடியாது. ரஷ்யா, சைனா அந்த மாதிரியான நாடுகளுடைய முன்னிலையில இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும். இந்த போர் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு தீர்வு, இனிமேல் எங்களை தாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாது, அது வரைக்கும் நாங்கள் பின்வாங்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போ மூடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதுவும் முன்னாடி மாதிரி இருக்காது, அந்த வழியாக போகக்கூடிய கப்பல்களுக்கு எங்களுக்கு அவங்க ஏதாவது வருவாய் ஏற்படக்கூடிய வகையில் 10% வரைக்கும் சுங்கவரி வசூலிக்க இருக்கிறதா அங்க இருக்கிற ஒரு பேர். இது வரைக்கும் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல கப்பல்லாம் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு. இனிமே வரக்கூடிய கப்பல்கள் ஈரானுக்கு வருவாய் தரக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிலைமை இருக்கணும் அப்படின்றதே அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு அமெரிக்கா முன் வந்தாதான், இஸ்ரேல் முன் வந்தாதான் இந்த போரை நாங்கள் நிறுத்துவோம், அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு ஈரான் தரப்புல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்தான செய்திகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.